தங்கமயில் வீட்டுக்கு வந்ததும் தங்கமயில் உடனே தன்னுடைய அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்ல நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு. உனக்கு இந்த பிரச்சனையிலையும் உனக்கு ஜாதகமாக முடிஞ்சிருக்கு. ஒரே விஷயம்னா இது மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னு எங்கள் பாக்கியத்துக்கிட்ட தங்கமயில் கேட்க, இன்னும் மாடி நான் சொல்கிறது உனக்கு புரியலை, இன்னும் வரைக்கும் மக்குவா மாதிரியே இருந்துட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியத்திட்ட முதல்ல சொல்லுமான்னு கேட்குறாங்க. இப்போ அத்தை எப்படியுமே பேங்குக்கு லாக்கரில் இருக்க நகையை எடுக்க போவாங்கல்ல, கூட நீயும் சேர்ந்து போ. லாக்கரில் இருக்க நகை உன்னுடைய நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து உன் பேக்கில் வச்சுக்கோ பத்திரமா. எப்போ நான் வீட்டுக்கு வரணும் அப்போ நான் இந்த நகையை உன்கிட்டேருந்து ஏதாவது ஜாதகமாக பயன்படுத்தி அந்த நகையை நானே கொண்டு வந்துடுறேன். அதுக்கு பிறகு நடக்க போகிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகவே இருக்குது. அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்பொழுது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அந்த நகையை பார்த்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, ஏன் பார்க்க போகிறாங்க அப்படின்னு கேட்க, இல்லைம்மா ஒருவேளை பார்த்தாங்கன்னா அது கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க, பார்க்காத மாதிரி எடுத்துகிட்டு போய் வைடி, அந்த சாமர்த்தியம் கூட உனக்கு இல்லைன்னு சொல்லி பாக்கியம் திட்டிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தங்கமையில கூட்டிட்டு நேராக கோமதி எங்கள் லாக்கரில் இருக்கிற நகையை எடுக்க போகிறாங்க. அங்கே போன பிறகு மீனோட நகையை மட்டும் எடுக்காமல் அந்த லாக்கரில் இருக்க ராஜியோட நகை, அதுக்கு பிறகு எங்கள் தங்கமயிலோட நகையை எடுத்துக்கிறாங்க. ஏன் மயில் இப்போ அவசரமாக நகையை எடுத்தே ஆகணுமான்னு சொல்ல, ஆமாத்த நகையை வீட்டில் எடுத்தாந்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட நகையை அடிக்கடி போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல்லன்னு சொல்ல, சரித்த மீனோட நகை அவளோட நகை இருக்கட்டும், இங்கேயே நான் அவகிட்ட தான் பேசவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் நகை எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமேலோட நகையை மட்டும் எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே ராஜியோட நகை என்னென்ன ஏது எதுன்னு சொல்லி அதை தனியாக எடுத்துகிட்டு இருக்க, இங்கே தங்கமேல் தன்னுடைய நகைகள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவே இது பாதி அளவு கருக்க ஆரம்பிச்சிடுச்சு. போக போக இதை இப்படியே விட்டுட்டோன்னா அப்புறம் நம்ம இந்த வீட்டில் முழுசாக மாட்டிப்போமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே அந்த காசு மாலையை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு உடனே இங்கே நின்றுட்டு இருக்க அரசி கேட்குறாங்க, அண்ணி அந்த நகை ரொம்ப அழகாக இருக்குது, அந்த காசு மாலையை தரீங்களா, நான் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே உட்காந்துருக்க, என்னடி என்ன யோசிக்கிறேன், அரசி கூப்பிட்றால அப்படின்னு சொல்லும்போது, என்ன அரசின்னு கேட்குறாங்க. இல்லை நீ உங்கள் கையில் இருக்க காசு மாலை ரொம்ப அழகாக இருக்குது, அதை எனக்கு கொடுக்குறீங்களா, போட்டு பார்த்துட்டு தரேன்னு சொல்ல, திரும்ப அந்த காசு மாலையை பார்க்குறாங்க, அரசியும் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா அது லேசாக கருத்து போயிருக்கு. இதை இப்போ இங்கே கொடுத்தோன்னா நம்ம மாட்டிப்போமே, அரசி பார்த்தானா கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாளே, அப்புறம் அத்தையும் இதை கண்டுபிடிச்சிருவாங்களே நினச்சி பயத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ உடனே இங்கே கோமதியும் கேட்குறாங்க, என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன் எதையுமே பேசாமல் இருக்கேன்னு சொல்லும் பொழுது, இல்லத்த இந்த நகையெல்லாம் அப்படின்ற மாதிரி உடனே சொல்ல வராங்க. என்ன என்ன விஷயம் முழுசாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்த இந்த நகையெல்லாம் அம்மா தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அம்மாவா எதுக்கு, உங்கள் அம்மாவுக்கு எதுக்கு இப்போ இந்த நகையெல்லாம் அப்படின்னு கோமதி கேட்க, இல்லத்த ஒரு ஃபங்க்ஷன் வருதான் எங்கள் சொந்தத்தில், அதுக்கு அம்மாவும் இங்கே தங்கச்சியும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நகையெல்லாம் எங்கள் சுடருக்கு போட்டால் நல்லா இருக்கும்ல, சுடர் நகை இல்லாமல் எப்படி போக முடியும், அதுக்காக தான் அவளுக்கும் சேர்த்து வச்சுருந்த மொத்த நகையுமா தான் எனக்கு எடுத்து போட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்கல. இனிமேல் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தான் சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கணும். இப்போ அவளுக்கு கொஞ்சம் நகை தான் இருக்குது, அதான் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் அழகாக இருப்பாள்ல, அதுக்காக தான் தன்னை சொல்லும்போது, இதை சொல்கிறதுக்கு எதுக்கடி இவ்வளோ தயக்கப்படுறேன், சரி எப்போ கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லு, நம்மளே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் தங்கமேலும், இல்லைத்தா அம்மாவே வாங்கிட்டு போகட்டுமேன்னு சொல்ல, அது சரியாக இருக்காதடி, போட்ட நகையை அதுவும் இங்கே வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுன்றது சரியாக இருக்காது, நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வரதான் சரி, நானும் இங்கே கடைக்கு போக வேண்டியிருக்கு, மதியம் சாப்பாடை கொண்டு அவர் கடையில் கொடுத்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலை எப்படியோ எதோ சொல்லி நம்மளே இந்த நகையை அங்கே கொண்டு கொடுத்துட்றா நல்லது, வீட்டில் வச்சுட்டே இருந்தா அப்புறம் அரசி கேட்பா, அப்புறம் இப்படி ஒருத்தலை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நகை கருத்து போன விஷயம் தெரிஞ்சிடும், அதுக்கு நம்மகிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து, எப்படியோ சமாளித்து சாமர்த்தியமாக எங்கள் அத்தைகிட்ட சொல்லியாச்சு, கண்டிப்பாக அத்தை கூட நம்ம கொண்டு போய் இந்த நகையை வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறது ரொம்ப பெரிய நல்லது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு நகையை எடுத்து வைக்க, என்ன நீ காசு மாலையை தானே கேட்டேன், அதை என்கிட்ட கொடுக்காம இப்படி எடுத்து வைக்கிறீங்களேன்னு சொல்ல, ஏய் போய் படிடி, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு இங்கே கோமதியை திட்ட, பூமானி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியும் உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு எல்லா நகையும் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியோட நகை தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே மற்ற நகைகள்
நகைகள்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே சரி சாப்பாடையும் ரெடி பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ராஜியும் மீனாவும் வராங்க. வர ராஜி மீனா கிட்ட ஒழுங்காக முகம் கொடுத்து கூட பேசலை. எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்க, இல்லை இங்கே கடைக்கு சாப்பாடு கொடுக்க தான் நானும் அத்தையும் தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன 2 பேரும் அப்படின்ற மாதிரி இங்கே ராஜியும் கேட்க, இல்லை அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், நகையெல்லாம் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு, அதான் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டு வரலான்னு கிளம்புறேன்னு சொல்லும் பொழுது, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நகையை கொடுக்கவா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. என்ன என்ன இப்படியே பார்க்குறீங்கன்னு சொல்லி எங்கள் தங்கமேல் கேட்க, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. என்னடி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வர, அத்தை அப்படின்ற மாதிரி பேச, நான் யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிடி அப்படின்னு தங்கமேல்கிட்ட சொல்ல, தங்கமேல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அத்தை நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு எங்கள் ராஜி மீனா சொல்ல வரும்போது, உன்னுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, சாயந்தரம் பழனிவேல் வந்ததும் அவங்ககிட்ட அந்த நகையை கொடுத்து உங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் நீயும் உன்னாலையும் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரின்னு எங்கள் கோமதி திட்ட, எங்கள் ராஜி அப்படியே கலங்கி நின்றுகிட்டு இருக்க. மீனாவும் வந்து பேச வரும்போது மீனா கிட்டேயும் பேசாமலே போயிட்டு இருக்காங்க. இந்த அத்தை வர வர ரொம்ப மோசம் பண்ணுறாங்கல்ல, தங்கமயில் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளே இப்போ தனியாக நிற்க வச்சுட்டாங்களேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. அங்கே தங்கமயில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரூமுக்கு போகிறவங்க தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா இப்போது லேசாக கருத்து இருக்குது, இங்கே வீட்டில் வச்சுருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனால தான் அந்த நகையெல்லாம் நீ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த நகையை நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன், இதுதான் சாக்குன்னு அந்த நகையை நீயே வாங்கி வச்சுக்கோ, கூடவே அத்தையும் வராங்க, யார் என்ன ஃபங்க்ஷன் கேட்கும் பொழுது ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோன்னு சொல்ல, பரவாயில்ல உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இதையாவது செஞ்சுருக்கியா, அதுவே போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தங்கமயிலும் கூட கோமதியும் நேராக சேர்ந்து எங்கள் சாப்பாடு கொடுக்க பாண்டியன் கடைக்கு போகிறாங்க. என்ன கோமதி இன்னைக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி தானே எப்பொழுதும் கூப்பிடுவேன்னு சொல்ல, இல்லைங்க எனக்கும் இங்கே தங்கமயிலுக்கும் ஒரு வேலை அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்க இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படியாப்பா சரி சரி, என்னவா இருந்தாலும் உங்கள் அம்மா உனக்காக போட்ட நகை அவங்க கேட்கும்போது கொடுக்காம இருக்கிறது தவறு இல்லையா, நீ கொடுத்துட்டு வாப்பா, அவங்க ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு வந்து திருப்பி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தங்கமயிலும் கூடவே கோமதியை சேர்ந்து நேராக பாக்கியத்து வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க சம்பந்தி வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வீட்டில் இருக்க பாக்கியமும் பாக்கியத்தோட ஹஸ்பண்டும் உள்ளே கூப்பிட 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அம்மா எப்படி இருக்கம்மான்னு சொல்ல, என்னடி சென்னையெல்லாம் எப்படி இருந்தது, நல்லா சுற்றி பார்த்தியான்னு கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் கேள்விப்பட்டேன் சம்பந்தி, இப்போ தான் தங்கமயில் விஷயத்தையே சொன்னா, ஆமாம் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னத்தை பண்ண சொல்கிறீங்க, இந்த ராஜி பண்ண வேலையால் நாங்கள் அசிங்கப்பட்டு நின்று தான் மிச்சோன்னு சொல்ல, ராஜிக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, ஏற்கனவே எங்கள் சம்மந்தி தான் வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்தினார்ல, பின்ன எதுக்காக திரும்பவும் திருட்டுத்தனமாக இந்த மாதிரியான வேலையை பார்க்கணும், ஆமாம்மா அந்த திருட்டுத்தனம் ஊர்னதாக இருக்கும், ஏற்கனவே ஓடி போய் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண மாதிரி இதையும் யாருக்கும் தெரியாமல் செஞ்சிடலான்னு நினச்சிருப்பா போலன்னு சொல்லும்போது, இங்கே கோமதிக்கே ஒரு பக்கம் அவங்க பேசுகிறது கோவம் வந்தாலும் அந்த இடத்துல கோவத்தையும் காட்ட முடியாமல் அங்கே உட்காரையும் பிடிக்காம, சரிங்க சம்மந்தி நான் கொஞ்சம் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி எதுவும் கோவமானு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ரொம்ப ஒரே புழுக்கமாக இருக்குது, கொஞ்சம் காத்தாட வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி கடுப்பில் கிளம்பி வெளியில் போக, என்னம்மா நீ வந்திருக்காங்க அத்தை, இவங்க கிட்டே போய் இப்போ இந்த மாதிரி பேசணுமான்னு சொல்ல, நான் என்ன தப்பாக பேசிட்டேன், எல்லாம் சரியாக தானே பேசினேன், அதான் அவங்களுக்கே குத்திருக்கும் போல் அதான் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி நகையெல்லாம் எங்கடி அப்படின்னு கேட்க, இதோ இந்த அறுக்கமா நகையெல்லாம் ரொம்ப பாத்திரம் எல்லாம் கருத்து போயிடுச்சு, இதே போல் நகையை சீக்கிரமாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நகையை கொடு அப்படிங்கிறாங்க. நகையை வாங்கி அங்கனே எடுத்து பார்த்தா எல்லா நகையுமே அப்படியே கருத்து போயிருக்கு. என்னடி இப்படி கருத்து போயிடுச்சுன்னு சொல்ல, ஆமாம் நீ கவரிங்கில் தானே போட்ட, தங்கத்திலையா போட்ட, கேள்வி கேட்குற, கவரிங்கில் போட்டால் கருக்கத்தானே செய்யும், முதல்ல இதை வாங்கி வை அப்படின்னு சொல்லி பைய கொடுத்துட்றாங்க. வெளியில் போய் நிற்கிற கோமதி அங்கே வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பாத்திரத்தை பார்க்குறாங்க. அது வந்து இது நம்ம வீட்டில் இருந்த அந்த பித்தளை பாத்திரமாச்சே, இது எப்படி இங்கே வந்தது, அன்னைக்கு திருடன் வந்தப்போ தானே இதை காணாமல் போணுச்சு, அப்படி இருக்கப்போ இந்த வீட்டுக்கு அது எப்படி வந்திருக்கும் அப்படின்ற யோசனையில் இங்கே கோமதி பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி இதுன்னு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம வீட்டில் நடந்த ஒரு விஷயம், நம்ம வீட்டில் காணாமல் போன ஒரு விஷயம் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்க, வெளியில் வர தங்கமேலும் என்னத்தை உள்ளே வாங்கத்த காப்பி குடிச்சிட்டு போகலான்னு சொல்ல, இல்லை மயிலு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஆமாம் சம்மந்தி இந்த பாத்திரம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி உடனே எங்கள் கோமதி வந்து பாக்கியத்துக்கிட்ட கேட்குறாங்க. இதுவா சம்மந்தி, இது என் வீட்டுக்கார் தான் வாங்கிட்டு வந்தார், எங்கே வாங்கினாருன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு, அதான் நானே இங்கே முன்னாடி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மயிலுக்கு இதை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே வருது. ஆனால் டக்குன்னு யோசனையும் வரல. இந்த பாத்திரத்தை பார்த்தபடியே கிளம்ப இங்கே பாக்கியம் கேட்குறாங்க, இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு சொல்ல, இல்லை சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னத்தை என்னாச்சுன்னு சொல்ல, இல்லடி லேசாக தலைவலிக்குது அங்கே இங்கேயும் அலைஞ்சோல்ல அப்படின்ற மாதிரி கோமதி ஏதேதோ பேசி சமாளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே நேராக வீட்டுக்கும் போயிடுறாங்க. கோமதியோட எண்ணம் முழுக்க அந்த பாத்திரத்தில் தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கு திருடன் வந்த அன்னைக்குன்னு சொல்லி எல்லாரும் ஓடி போய் பார்த்தோம், திருடன் ஓடிட்டான். இங்கே பழனிவேல் தான் கூப்பிட்டான், சரி அவனை கேட்டு விசாரிப்போன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க நேரத்தில் பழனிவேல் ஈவினிங் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த கையோட டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி தனியாக பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாண்டா நகையெல்லாம் கொடுத்தனே கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிடா அன்னைக்கு ஒரு நாள் திருடன் வந்தான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு உடனே அன்னைக்கு கூட ஒரு பாத்திரத்தை காணும்னு சொன்னல, அன்னைக்கு அவன் கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போனதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அவனை பார்த்த உடனே ஓடி வந்துட்டேனாக்கா அப்படின்னு சொல்ல, இவன் வேற சரியான பயந்தாங்குழியாக இருப்பான் போல. ஏண்டா திருடன் வந்தானா அவனை அடித்து விரட்டுறத இல்லாட்டி பிடிக்காமல் விடுறதை விட்டுட்டு இப்படி நீ அவனை பார்த்த உடனே பயந்து ஓடி வந்தேன்னு சொல்றியா, அசிங்கமா இல்லையாடா அவனுக்கு அப்படின்னு கேட்க, என்னக்கா பண்ண சொல்ற, கையில் கத்தியெல்லாம் வச்சுருந்தான் எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவன் கையில் கத்தி வச்சுருந்தான்னு சொன்னலக்கா, அந்த கையில் ஏதோ ஒரு பெரிய காயம் மட்டும் இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் எப்படி அவனுக்கு சரியாக தெரிஞ்சுதுன்னு சொல்லும்போது, இல்லைக்கா அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, மேலே அவன் வெளிச்சத்துலேருந்து உள்ளே வரும்பொழுது நான் பார்த்தேக்கா, அவன் கையில் முகமெல்லாம் மூடி முக்காடெல்லாம் போட்டிருந்தாலும் கை வெளியில தானே இருக்கு, கையில் இருக்கிற இதை கூட பார்க்க முடியாதா, கையில் தழும்பு இருந்ததை நான் பார்த்தேக்கா, எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படியாடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ தான் எங்கள் கோமதிக்கு ஒரு யோசனை வருது. அதே மாதிரி தங்கமேலோட அப்பாவுக்கும் கையில் வந்துட்டு இதே மாதிரி சொல்கிற மாதிரியான தழும்பு இருக்குதானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குடான்னு சொல்லி பழனிவேல் கிட்ட சொல்ல, என்னக்கா என்ன விஷயம்னு கேட்கும்போது, அன்னைக்கு வந்தது தங்கமேலோட அப்பாவாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், அவர் எதுக்குக்கா நம்ம வீட்டுக்கு அதுவும் நைட் டைமில் திருட மாதிரி வரப்போகிறாருன்னு சொல்ல, எனக்கு அதானடா புரியலை, அவர் திருடத்துக்கு வந்த மாதிரி தெரியல, ஆனாலும் இங்கே இருந்த பாத்திரம் அவங்க வீட்டில் இருக்கிறதையும் பார்த்தேன், நீ சொல்கிற அதே தலைமை அவர் ஏற்கனவே அவர் கையிலையும் நானும் பார்த்துருக்கேன், இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது அவர் எதுக்காக வந்தாருன்றது எனக்கு இது வரைக்கும் புரியலடான்னு சொல்ல, என்னக்கா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி தலையில் போடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னடா சொல்கிறேன், நான் உண்மையை தானடா சொல்கிறேன், நான் எதுவும் தப்பாக சொல்லலையே, அன்னைக்கு நடந்தது இதாண்டா, அவர் தாண்டா வந்திருக்கணும்னு எங்கள் கோமதி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பழனிவேல் இதை எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு எங்கள் பழனிவேல் கிட்ட கோமதியும் கேட்குறாங்க. என்னக்கா அதுவும் நம்ம சம்மந்தி, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தில் போய் நம்ம அவங்க கிட்ட நேரடியாக கேட்டால் பிரச்சனை தாக்கா வரும், இதெல்லாம் நாசுக்காலக்கா பேசணும் அப்படின்னு சொல்ல, இது அவர்கிட்ட பேசினா சரிப்பட்டு வராது, நம்மளே என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, இது எப்படிக்கா முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளி அவங்க வீட்டில் சுற்றிலும் கேமரா வச்சுருக்காங்கன்னு அன்னைக்கு நீ இருந்து சொல்லிட்டு இருந்தல, நம்ம வீட்லேயும் அதே போல் வைக்கணும்னு, ஆனால் உன் மாமா தான் வேண்டான்னு சொல்லிட்டார், அதே போல் கேமராவை நம்ம வீட்டில் வச்சுருந்தா இந்நேரம் வந்தது யார் எதுக்காக வந்தாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் இவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரே, அன்னைக்கு என்ன நாள் என்ன டைமுன்றதை சரியாக ஞாபகம் வச்சுருந்தேன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டு எப்படியாவது அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா நீ வர வர சீரியல் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே பாருடா சீரியல் பார்க்குறதுனால தான் இப்போல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் தெளிவாக யோசிக்க முடியுது, தெளிவாக செய்ய முடியுது, இல்லைனா முன்ன மாதிரி மக்காவே இருந்திருப்பேன் அப்படின்னு கோமதி சொன்ன உடனேயே அதுக்கு இங்கே பழனிவேல் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாக்கா, எனக்கும் அந்த யோசனை அன்னைக்கே இருந்தது, சரி நம்ம வீட்டில் தான் ஒன்றுமே திருட்டு போகலையே, அப்புறம் எதுக்கு நம்ம அதை பற்றி பெரிய விஷயமாக்கிக்கிட்டுன்னு நானும் அதோட விட்டுட்டேன், ஆனால் இப்போ நீ சொல்கிறத பார்க்கும்போது எனக்கும் சின்ன சந்தேகம் இருக்க தான் செய்யுது, சரி நான் வேணா அவங்க வீட்டில் இப்போ போய் கேட்டு வரேக்கான்னு சொல்லிட்டு பழனிவேல் நேராக போகிறாங்க. போயிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டு, அவங்கக்கிட்ட ஏற்கனவே இங்கே கோமதியை நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு இந்த உதவியை கூட பண்ணலைன்னா எப்படின்னு அந்த வீட்டில் உள்ள அம்மாவை சொல்லிட்டு, அந்த வீட்டில் அவங்க என்ன டைமில் எந்த டைமில் இது கேட்டாங்களோ அந்த ஃபுட்டேஜை வந்து வாங்கிட்டும் வராங்க. இதோ இதில் இருக்கு தம்பி, உங்கள் ஃபோனில் ஏற்றிட்டேன்னு சொல்லி ஏற்றி கொடுக்க, சரி இதில் என்ன இருக்க போகுது, கையிட கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே பாண்டியனும் வந்துடுறாங்க, கூட சரவணன் செந்தில் கதர்னு எல்லாமே வீட்டில் இருக்காங்க. எங்கடா போயிட்டு வரேன், எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்த, இன்னமும் வீடு வந்து சேராமல் எங்கடா போய் சுற்றிட்டு வரேன்னு பாண்டியன் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஒரு வேலையாக அவனை வெளியில் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி என்ன வேலை கோமதின்னு கேட்க, அது வந்து இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வேலை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அக்காவும் தம்பியும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்கள் பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்க, விடுங்கப்பா அப்படின்னு எங்கள் சரவணன் பேசிக்கிட்டு இருக்க, தங்கமேல் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாராஜி ரொம்ப சுகமாக எதுவுமே யார்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ உள்ளே போகிற கோமதி கிட்ட இந்த வீடியோவை காட்டுறாங்க. வீடியோவை பார்த்த உடனே எங்கள்
கோமதிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுது. அதிர்ச்சியாகிடுது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க, என்னக்கா என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டா இதை நீ பாத்தியா இல்லையாடான்னு சொல்லி இந்த வீடியோவை காட்ட, அக்கா நீ சொன்னதெல்லாம் சரிதான், இது தங்கவேலோட அப்பா தான், இவர் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தார், செவரேறி குதிச்சு, அதுவும் இல்லாமல் அந்த வீட்டை கிராஸ் பண்ணி வந்தது இவர் தான், இதே முக்காடு தான்க்கா நானும் பார்த்தேன், இதே போர்வை தான்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவர் தான்டா, இவரே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக இங்கே வராங்க. வந்தவங்க இங்கே பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் திருட வந்தான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ என்ன அங்கே என்ன நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, கூடவே இங்கே தங்கமயில் நகையை எடுத்துகிட்டு வந்தோம், இப்போ தான் நம்ம வீட்டில் நகை இல்லையே, தங்கமயிலோட நகை அவங்க வீட்டில் கொடுத்தாச்சு, மீனா ராஜியோட நகையை அவங்க வீட்டில் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம வீட்டில் நகை இல்லையே, மீதியெல்லாம் லாக்கரில் தானே இருக்குது, திரும்பவும் திருட வருவான்னு பயப்படுறியான்னு சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அப்படின்னு ரொம்ப அதட்டுறாங்க. என்ன கோமதி ஏன் கோவப்படுறேன்னு சொல்லும்போது, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு திருட வந்தான்னு சொல்லி பழனிவேல் கத்துனான்ல, ஆமாம் ஞாபகம் இருக்குது, அதுதான் மறக்க முடியாது, இவன் ஏதாவது நிழலை பார்த்து கூட கத்திருப்பான், அன்னைக்கு தான் யாருமே இல்லையே, இவன் சொல்கிறத நம்பி ஏதோ நம்ம நகையெல்லாம் கொண்டு லாக்கரில் வச்சோம், அந்த வசதியில் அது ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் உண்மையிலே அன்னைக்கு திருட வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது யாருன்னு இதில் தெளிவாக தெரியுதுன்னு சொல்ல, யாருமா அது யாருன்னு நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொல்ல, அங்கேருந்து ஓடி வராங்க. என்னது மறுபடியும் திருடனா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தங்கமயிலும், தங்கமயிலுக்கு திருடனாலே ரொம்ப அலர்ஜி போல், ரொம்ப பயம் போல் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, பின்ன பயம் இருக்காதா, வீட்டுக்கு திருடன் யாராவது வராங்கன்னா பயம் இருக்கத்தானே செய்யும்னு எங்கள் தங்கமயில சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் கோமதி தன் கையில் இருக்க வீடியோ எடுத்து, இதோ இந்த வீடியோ நான் வீடு தள்ளி அந்த அக்கா வீட்டில் நான் வாங்கிட்டு வந்தேன், அந்த அக்கா எனக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால நான் கேட்ட உடனே இவங்க அதை எடுத்து கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டில் எல்லா பக்கமும் கேமரா வச்சுருக்காங்க, அந்த கேமராவில் அவன் சிக்காமல் இருப்பானா, இதுக்கு தான் உங்ககிட்ட நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கேமரா வைக்கணும்னு சொன்னேன், நீங்கள் தான் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்களே, அதுக்கு செலவு பண்ண பயந்துக்கிட்டு இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி காட்டும்போது எல்லாரும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது என்ன நீ இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இங்கே செந்தில் கேட்க, என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்க, அன்னைக்கு திருட வந்தது யாருன்னு நீங்களே பாருங்கன்னு வீடியோவை காட்டும்போது இது தங்கமேலுக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியல, சத்தியமாக இது எங்கள் அப்பாவா, என்னால் நம்பவே முடியலை, அப்பா இதுக்காக அன்னைக்கு முக்காடு போட்டு நைட்டு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போடுமா அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியத்துக்கு ஃபோன் போட்டு எந்த விஷயம் என்ன இதுன்னு சொல்லாமல் நேராக வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு எங்கள் பாக்கியமும் கூடவே இங்கே தங்கமயிலோட அப்பாவும் வந்ததுமே, என்ன சம்மந்தி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, என்னாச்சு நகையெல்லாம் தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாலே, கண்டிப்பாக அந்த விஷயமா இருக்காது அப்படின்னு எங்கள் பாக்கியம் நினச்சிட்டு இருக்க, என்ன சம்மந்தி என்னாச்சு ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு எங்கள் தங்கமயில் அப்பாவும் கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன், ஆமாம் அன்னைக்கு நைட்டு நீங்கள் தானே வந்தது அப்படின்னு சொல்ல, என்ன நைட்டு என்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க பார்வை பாக்கியமும். இங்கே கோமதி எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட பாக்கியம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது இவரை யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அந்த வீட்டில் திருட வந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு வர சொன்னால், இப்போ என்னடான்னா அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வாங்கிட்டு வந்துன்னு புழுவி செஞ்சிருக்காரு இவர், இதனாலேயே இப்போ மாட்டிக்கிட்டோம், அதனால தான் சம்மந்தியமாக அங்கே வந்ததும் அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போலன்னு இங்கே வந்து பாக்கியத்துக்கும் தோணுது. என்ன சம்மந்தி என்ன யோசிக்கிறீங்க, என்ன சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறீங்களா நீங்கள் கோமதி கேட்க, அது இல்லை சம்மந்தி அப்படின்னு தவச்சு நின்றுட்டுருக்கேன். என்னப்பா இது நீங்கள் இல்லைன்னு என்னால் எப்படி அடித்து பேச முடியும், வீடியோவாகவும் எல்லாரும் காட்டுறாங்க, அப்படி இருக்கப்போ இது நீங்கள் இல்லைன்னா எப்படி பாதுன்னு சொல்லி நீங்கள் தங்கமேல் கேட்க, அது இல்லைம்மா அப்படின்னு தாங்கி நின்றுட்டுருக்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தை எடுக்க வந்த மாதிரியோ இல்லை திருட வந்த மாதிரியோ தெரியல, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது, என்னென்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கூடவே சரவணன், என்னம்மாம்மா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்க, அம்மா இப்போனாலும் உண்மையை சொல்லுன்னு தங்கமயிலும் கேட்குறாங்க. ஏன்பா உனக்கு கூட இந்த விஷயம் தெரியாதான்னு பாண்டியன் கேட்க, இல்லைம்மாம்மா என்கிட்ட இதை பற்றி எதையுமே சொல்லலை, எதுக்காக வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே உடனே தங்கமயில் அப்பா சொல்கிறாங்க, அது இல்லைப்பா தங்கமயில பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் நைட்டு ஏறி வந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது இந்த டைமில் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சுன்னு சொல்ல, இது என்ன சில்லி காரணமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு காரணமா, தங்கமயில பார்க்கணுன்னா பகலில் வந்து பார்த்துட்டு போகலாமே, இதுக்காக நைட்டு ஆன் டைமில் யாருக்கும் தெரியாமல் செவரேறி குதிச்சு வரணுமா என்ன, அதுவும் இல்லாமல் பழனிவேல் பார்த்து சத்தம் வச்ச உடனே நீங்கள் எதுக்காக இப்படி பதறி அடித்து ஓடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோமதி கேட்க, ரெண்டு பேருக்குமே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே வியந்து போய் பார்த்துட்டே இருக்காங்க அதிர்ச்சியில். அதுக்கு உடனே கதிர் சொல்கிறாங்க, நீங்கள் தான் இப்படி ஓடி வந்தீங்கன்னு தெரியாமல் நாங்கள் வேற போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்ல, என்னது கம்ப்ளைண்டா எப்போ தம்பி கொடுத்தீங்கன்னு இங்கே வந்து தங்கமேலி கேட்க,
கேட்க, அதுவா அண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அது யாருன்னு தெரியாமல் இருந்ததுனால. இப்போ வீடியோ வேற வெளிவந்திருக்கு, அந்த வீட்டு அக்கா கிட்ட வேற விசாரிப்பாங்க, எப்படியும் வீடியோ கொடுத்தாங்கன்னா இங்கே உங்கள் அப்பா தானே தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி மிரட்டேன். இதை பார்த்துட்டு இருந்த செந்திலுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடான்னு கேட்குறாங்க. இல்லைன்ற மாதிரி கண்ணாட்ட சரி சரி அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்க. என்னடா என்னடா நடந்துட்டு இருக்கு, நீங்கள் எதுவுமே புரியாத மாதிரி சரவணன் நின்றுட்டுருக்க. இன்னைக்கு கேட்காம எதுக்குடா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு பாண்டியன் கேட்க, அது வந்துப்பா, நம்ம வீட்டில் நகையெல்லாம் வேற வச்சுட்ருக்கோம்ல, அடிக்கடி பேங்க் லாக்கரில் வைப்போம், இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி விஷயம் அவனுக்கு தெரியாமலா இருந்துற போது திருடனுக்கு, அதனால தான்ப்பா நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் எதுவுமே பேச முடியாமல் நிற்க, அவனை எதுக்கு முறைக்கிறீங்க, அவன் கரெக்டாக தானே செஞ்சுருக்கான். இப்போ போலீஸ் வந்தால் அவங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும், அங்கே போய் விசாரிச்சாங்கன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களே என்ன எதுன்னு எங்ககிட்ட உன்னே சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா நடக்க போகிறதே வேறன்னு சொல்லும் பொழுது உடனே எங்கள் தங்கமேல் அப்பா பயந்து போய், நான் உண்மையை சொல்லிடுறேன் சம்மந்தி, உங்கள் வீட்டுக்கு நான் வந்து பாத்திரத்தை எடுக்கையோ திருடுறதுக்கோ வரல. நீங்கள் அப்படி ஏதாவது திருட வந்தான் அப்படின்னு தெரிஞ்சாதானே இங்கே வீட்டில் இருக்க நகையை கொண்டு லாக்கரில் வைப்பீங்க, அப்படி இல்லைன்னா தங்கமேல்கிட்ட கொடுத்து உங்கள் அம்மாட்ட கொடுத்து லாக்கரில் வைக்க சொல்லுவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தானே டக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிடறாரு. என்ன மனுஷன் ஆயிவா அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியம் பார்த்து முறைக்க, என்ன சம்மதி நீங்கள் சொல்கிற காரணம் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது உளறிட்டோமே அப்படின்னு நினச்சி பயந்து போய் நிற்க, நீங்கள் வரத்துக்கும் நாங்கள் லாக்கரை கொண்டு பணத்தை வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க. அதுக்கு பிறகு இங்கே தயங்கிப்படி நின்றுகிட்டு இருக்க பாக்கியத்தோட வீட்டுக்காரு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அது இல்லை நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணினா தானே நீங்களும் இந்த நகையெல்லாம் வீட்டில் இருந்த ஆபத்து, அதனால லாக்கரில் கொண்டு வைக்கலான்னு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் அந்த நகையை நீங்கள் இப்படி தங்கமேல்கிட்ட கொடுக்காம தங்கமேல் நகையும் சேர்த்து உங்கள் லாக்கர்லேயே வைப்பீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் சரியான நேரத்தில் நேற்றுக்கு நகையும் வந்துச்சு. அந்த நகையை அப்படியே எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் தங்கமேலும் வந்தா. ஆனால் நீங்கள் இப்படி வந்து உண்மையை கண்டுபிடிப்பீங்க, அதுவும் அந்த பாத்திரத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு தங்கமேல் அப்பா சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. எதுக்காக நகையை வச்சு நீங்கள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்துனீங்கன்னு சொல்ல, இல்லை சம்மந்தியை நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி டக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. சரவணன், கதிர், செந்தில்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் முதல்ல கிளம்புங்க சம்மந்தின்னு எங்கள் பாண்டியன் கிளப்பி விட, அது இல்லை சம்மந்தி, அந்த நகை எதுவுமே நாங்கள் தங்கமேலுக்கு போட்டது தங்க நகை கிடையாது, எல்லாமே கவரிங் தான் சொல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் பேரதிர்ச்சியாகி அப்படியே எங்கள் தங்கமேலு அப்பான்னு எல்லாரையுமே பார்க்க, தங்கமேலுக்கே அன்னைக்கு தான் விஷயம் புரியுது. அன்னைக்கு திருடன்னு சொல்லிட்டு வந்தது அது நம்ம அப்பா தானா, நகையை நம்ம அம்மா கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணாங்களா, இந்த பிளானை பற்றி தான் என்ன ஏதுனே தெரியாமல் நம்ம கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு இருந்தாங்களா, உனக்கு தெரிய வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கு காரணம் இதுதானான்ற மாதிரி தங்கமேல் வியந்து போய் நின்றுட்டு இருக்கேன். இங்கே கோமதி தலையில் இடி விழுந்த மாதிரி நிற்க, அப்போதான் மீனாவும் ராஜியும் வெளியில் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இங்கே கோமதி கிட்ட பாக்கியம் பக்கத்தில் நின்று அழுக, அவருடைய காலில் விழுந்து இங்கே தங்கமேல் அப்பா அழுக, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ வசமாக சிக்கிக்கிட்டாங்க தங்கமேல், எந்த பக்கத்துலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா போலீஸுன்ற ஒரு வார்த்தையை வச்சு இங்கே கதிர் சரியாக மடக்குனதுனால வழியே வந்து இப்போ வந்து உண்மையெல்லாம் சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. உண்மையெல்லாம் சொல்லி ரெண்டு பேருமே அழுதுட்டு, என் பொண்ணை மன்னிச்சிருங்க, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் தான் நான் இப்படிப்பட்ட பொய்யை சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்ல, இதுக்கு கோமதி நீங்கள் என்ன இருந்தாலும் இவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் இங்கே வீட்டில் மீனாவும் ராஜியும் பண்ணது தப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, மொத்தத்தில் உங்கள் பொண்ணு தான் பெரிய ஒரு உண்மையை எங்ககிட்டேருந்து மறைச்சிருக்கான். இந்த விஷயம் அவளுக்கு தெரியும்ல, அவளாவது சரவணன் கிட்டேயோ வீட்டில் இங்கே தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, இவர்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கணும்ல. இப்படி எல்லா உண்மையும் மறைச்சிட்டு வீட்டுக்கு வந்த கையோட இங்கே ராஜி மீனா மேலே தான் பெரிய தப்பு இருக்குன்ற மாதிரி பேசினது அது எவ்வளோ பெரிய குத்தம். தான் மேலே இவ்வளோ பெரிய பழியை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குத்தம் சொல்கிறது தப்பு இல்லை. இப்படிப்பட்ட வளர்ப்பை தான் உங்கள் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தீங்களான்னு இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. தயவு செஞ்சு இங்கே தங்க மேலே எதுவுமே சொல்லாதீங்க, அவள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தா. ஆனால் நான் சொன்ன ஒரு விஷயத்தால தான் அவள் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை முக்கியம் நினச்சி அமைதியாக இருந்துட்டா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு எங்கள் பாக்கியமும் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு கோமதி சொல்ல, என்னங்க நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இந்த வீட்டில் யாருமே என் பேச்சை கேட்குறதில்ல, முக்கியமாக ராஜி மீனா தான் எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சா. ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயத்த இங்கே தங்கமேல் பண்ணியிருக்கு. தங்கமேல் கிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பாண்டியன் ரொம்பவே கலங்குறாங்க. கோமதி கண்டுபிடிச்ச இந்த உண்மையால தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வெளிவந்திருக்கு, அதுவும் சரியான நேரத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு எங்கள் தங்கமேல் அப்பாவோட மனசை வந்து பயமுறுத்தினதுனால தான் அவரும் வந்து டக்குன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடி வாங்குறதுக்கு இவங்க கிட்ட உண்மையை சொல்லி காலில் விழுந்து நம்ம பொண்ணை இதே வீட்டில் வாழ வச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கள் பாண்டியன் தான் என்ன முடிவெடுக்க போறாருன்றது தெரியாமல் எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே எங்கள் அப்பா உங்கள் வீட்டு பொண்ணை எங்கள் வீட்டு மகளா, அதான் அவருடைய மகளாக தான் பார்த்துட்டு இருந்தா.
இருந்தாரு. எனக்கு கூட பொய் சொல்றது பிடிக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவ என்கிட்டேருந்து இவ்வளவு பெரிய உண்மை மறைச்சது தப்பு இல்லையா? இவ்வளவு பெரிய உண்மை மறைச்சதுக்கு பிறகு நீங்க காலில் விழுந்து கெஞ்சுறீங்கன்ற ஒரு காரணத்துக்காக உங்க வீட்டு பொண்ணை நாங்க ஏத்துக்க முடியுமான்னு சொல்ல, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு ஓடி போய் எங்க தங்கமயில காலில் விழுகிறாங்க. சரவணன் காலையும் விழுக கோமதி கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க. உன்னுடைய மன்னிப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடுறேன் நீங்க கோமதி திட்ட. இங்க எல்லாருமே ரொம்ப அழுதுட்டு நிக்க பாண்டியன் சொல்றாங்க, நகைக்காக தான் உங்க வீட்டு பொண்ணை நாங்க தேடி வந்தோமா? நகைக்காக தான் உங்க பொண்ணை நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனா? நீங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்லி மறைச்சது உங்களுக்காக இல்ல, என்னுடைய மான மரியாதை கௌரவத்தை குறைக்கிற மாதிரி இருக்குன்னு எங்க பாண்டியன் ரொம்பவே புலம்ப, ஆமாப்பா இவங்க பண்ண விஷயம் அப்படிதான்ப்பா இருக்குன்னு சொல்லும்போது, கண்டிப்பா இல்ல மாமா அப்படின்ற மாதிரி எங்க தங்கமயில சொல்ல, போதும்ப்பா இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேசாதன்னு எங்க பாண்டியன் தங்கமயில வந்து எச்சரிக்கிறாங்க. தங்கமயில் இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாம அமைதியா நிக்க, அதுக்கு பிறகு எங்க பாண்டியனே சொல்றாரு, உங்க வீட்டு மானம் மரியாதை கௌரவத்துக்காக நீங்க பொய்யான நகையை போட்டு கல்யாணம் பண்ணுவீங்க. ஆனா ஊர்க்காரங்க மத்தியில அசிங்கப்பட்டு நிக்கிறது நானால இருக்கும். நான் நகைக்காக உங்களை கேட்டு டார்ச்சர் பண்ண ஒரு காரணத்துக்காக தான் நீங்க நகை போட முடியாம இப்படிப்பட்ட நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு 4 பேருக்கு இந்த விஷயம் வெளியில தெரிய போனா என்னை பத்தி தானே தப்பா பேசுவாங்க. அதனால இதெல்லாம் தப்புன்னு சொல்லி தங்கமேல உங்க கூட அனுப்பி வைக்கிறதும் மிகப்பெரிய தப்பு. அதனால கெட்ட பேரு எனக்கும் என் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும்னு சொல்ல, இப்போ சம்மந்தி என்ன செய்ய போறாருன்னு தெரியலேன்னு ஒரு குழப்பத்துல இங்க குழம்பி போயும் அழுதுகிட்டும் பாக்கியமும் கூடவே இங்க பாக்கியத்தோட அப்பா தங்கமேல் நீங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இனிமே தங்கமேல் கையால இந்த ஒரு பச்சை தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன், அவ கையால நான் சாப்பிடவும் கூட மாட்டேன்னு சொல்ல, நானும் தாப்பா நீங்க சரவணன்னு முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தங்கமேல் கூட நாங்க யாரும் இனி எப்போதும் பேச போறது கிடையாது. இந்த வீட்டுல அந்த பொண்ணு இருக்குமே தவிர அந்த பொண்ணுக்கான எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அதுக்காக நாங்க சந்தோஷமா அந்த பொண்ணை இந்த வீட்டுல வச்சு பார்த்து போகணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க திரும்பவும் பாண்டியன் சொல்றாங்க, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் தங்கமேல பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு நீங்களும் உங்களை பாக்குறதுக்காக தங்கமேலும் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல, இது மிகப்பெரிய ஐடியா தான் இருக்கு, இப்படி ஒரு முடிவா அவங்க எடுப்பாங்கன்னு எங்க தங்கமேல் அம்மாவும் உங்க அப்பாவும் நினைச்சு கூட பார்க்கல. அதிர்ச்சியில மொத்த பேரும் வரைஞ்சு நின்றுட்டு இருக்க பாண்டியனோட முடிவை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. தங்கமேல் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டியபடி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. மத்தபடி யாரும் எதுவுமே பேசாம அங்கிருந்து முறைச்சு பார்த்தபடி போக, இங்க தங்கமேல பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போக, இதை தங்கமேல் பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டே நிக்கிறாங்க.